ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போடுறவங்களுக்கு தாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. தயவு செய்து வாட்சிங் அவர் ஏற்றுறேன் அப்படின்னு வெறும் இமேஜை வச்சு பின்னாடி வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வாட்ச் அவருக்கு வரும். ஆனால் வந்து ரீகண்டென்ட்டில் போட்டுட்டு உங்களை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிருவாங்க. தயவு செய்து வெறும் இமேஜை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க. ஏன்னா நேற்று ஒரு இமேஜை வச்சு வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுத்தேன். அது எனக்கு எல்லாத்துக்கும் க்ரீன் சிம்பிள் தான் காட்டும். அது வந்து எல்லோ சிம்பிள் காட்டிடுச்சு. ஸோ அது வந்து போகிறதே வேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? எதனா ஒரு இமேஜை வச்சுட்டு பின்னாடி பேசுகிறது அதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் கிடைக்காது. வாட்சிங் அது வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கும், ஆனால் வாட்சிங் அவருக்கு கிடைச்சாலும் வேஸ்ட்டு. நீங்கள் 10 மில்லியனோ இல்லை 4,000 வாட்சிங் அவரோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி யூடியூப்பில் அப்ளை கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. முகத்தை காட்டி முடிஞ்ச அளவுக்கு பேசி போடுங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோ எதனா ஓடினா பரவாயில்ல, வீடியோ ஓடிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா பரவாயில்ல. வெறும் இமேஜை மட்டும் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போகிறதே வேஸ்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். நேற்று அப்படி தான் நடந்தது. ஒரே ஒரு இமேஜை வச்சு பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அது ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லோ சிம்பிள் தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டாக அதில் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டுங்க. இந்த வீடியோவில் போயிட்டு லிங்க்கில் போயிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் ஒன்று டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.